ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அட்டகாசமான முறையில் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம எல்லா கேக் ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் டபுள் லேயர் வந்து நம்ம கேக் வந்து பண்ண போகிறோம். 2 கலரில் இருக்கிற மாதிரி 2 லேயரில் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம ஒரு கேக் ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் போய் செஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேக் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்ககிட்ட எந்த மாதிரி ட்ரே இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ரவுண்டாக இல்லைனா ஸ்கொயராக இருக்கிற மாதிரி, இல்லைனா ப்ரெட்டெல்லாம் செய்கிறதுக்கு செவ்வகம் வடிவில் ஒன்று கேக் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி டிசைனில் ட்ரே இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இந்த சைடில் எல்லாமே எண்ணெய் நல்லா பரவி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரேயில் வந்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிட்டு நல்லா தூவி விட்டுக்கோங்க. ட்ரே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுக்கணும். அதாவது இந்த சைடில் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா படுற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் செஞ்சு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு மாவை நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டினோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்துடும். அதை கீழே கொட்டி விட்டுருங்க. பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ கேக் ட்ரேவை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 2 முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் பீட்டர்லாம் இருந்ததுன்னா அது ஈஸியாக நீங்கள் சும்மா 1 நிமிஷத்தில் பீட் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் நான் வந்து பீட் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை வந்து. முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சர்க்கரை இப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் நல்லா அடிச்சு எடுக்கிறதுக்கு. அதே நீங்கள் மிக்சியில் போட்டு சர்க்கரையை பவுடராக அரைச்சி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ முழுசாகவே சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நம்ம அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா கலரே கொஞ்சம் லைட்டாக மாறும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துருந்த சர்க்கரை முழுக்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதே சமயம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ண லைட் கலருக்கு மாறும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் முட்டை சேர்க்கும் போது எந்த அளவுக்கு கலராக இருந்தது, எல்லோ கலரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ண இந்த மாதிரி கலர் வந்து நல்லா இப்படி லைட் கலருக்கு மாறும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நீங்கள் இந்த கரண்டி வச்சு இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை முட்டையை நல்லா இந்த மாதிரி க்ரீமியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேக் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து வெண்ணெயை எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெண்ணெய் இல்லைனா பரவாயில்ல, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால முட்டையோட ஸ்மெல் வந்து கேக்கில் வரக்கூடாது. அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் எசன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முட்டை பிடிக்கல, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு நிறைய பேர் நிறைய வீடியோவில் நம்ம கேக் ரெசிபிஸ் போடும்போதெல்லாம் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. முட்டை உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம செய்கிற அளவுக்கு 2 முட்டைக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து இந்த முட்டை சர்க்கரையோடு நல்லா மர்ஜ் ஆகிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணெய் எசன்ஸ்லாம் சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கேக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எழும்பி வரும். நல்லா பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்பவும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா கலந்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கலந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு கெட்டி ஆகிடுச்சு. இப்போது பால் வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பசும் பால் அப்படி இல்லைனா பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பாலை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சுட்டு சூடு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக நம்ம பிரிச்சுக்கணும். நீங்கள் வெயிட் போட்டு கூட நீங்கள் சரிசமமாக ஒரு 2 பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே குத்து மதிப்பாக கொஞ்சம் குத்து மதிப்பாக நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க சரிசமமாக. நான் இன்னொரு பவுலில் பாதி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட சாக்லேட் இருந்தது, சாக்லேட் பார் இருக்கும் பார்த்தீங்களா, டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாக்லேட்லாம் இல்லை, அதனால் நான் இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கொக்கோ பவுடர் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச இந்த கேக் ட்ரேவை இப்போ எடுத்துக்கிட்டு இந்த ட்ரேயில் முதல்ல நான் வந்து இந்த வெள்ளை கலர் மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாவை நல்லா ஈவனாக அப்படியே ட்ரே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவை நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த மாவை வந்து நம்ம மேலே போடணும். நம்ம வந்து 2 லேயராக பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இப்போ நம்ம அப்படியே கொட்டிட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது மாவு வந்து மேலே போடுற மாவு உள்ளே இறங்கிடும், அப்போ ஈவனாக இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க, பால் கவர் இல்லை எண்ணெய் கவர், ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அந்த கவரில் இந்த மாவை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு கவரில் போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா ஈவனாக நல்லா ஒரே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இப்படி பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. மேலே இருக்கிற லேயர் வந்து கீழே இருக்கிற லேயரோட மிக்ஸ் ஆகிடும், அதனால் லைட்டாக சும்மா எப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சும்மா இப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம 2 லேயரில் மாவு வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து பேக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் கடாயை வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நான் 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய பேர் ஸ்டாண்ட் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸ்டாண்ட் இல்லைனா பரவாயில்ல, ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் திருப்பி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் ட்ரே வச்சுக்கலாம். ஸ்டாண்டுக்கு இன்னும் எதுவுமே வைக்கலனாலும் பரவாயில்ல. உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சால்ட்டு, அந்த சால்ட்டை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கீழே போட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ட்ரேவை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மணலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். மணலை கூட ஒரு கப் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கடாயை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு மேலே மூடி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கடாய் எடுக்கிறீங்களோ இல்லை குக்கர் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கேப் வந்து இருக்கக்கூடாது, சைட்லலாம் ஃபுல்லாக கவராக இருக்கணும். நான் வந்து கண்ணாடி லிட் தான் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி லிட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை வந்து ஒரு பேப்பர் வச்சு நான் அடைச்சிக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 45 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து 30லேருந்து 40 நிமிஷம் குக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமாவே இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கில் ஒரு கத்தி எதனா வச்சு இப்படி குத்தி பாருங்கள். கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை மாவு வந்து ஒட்டுச்சுன்னா கேக் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ட்ரேவை மட்டும் அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. சூடு நல்லா ஆறினா தான் ட்ரேலேருந்து நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ கத்தியை வச்சு கொஞ்சம் லைட்டாக சைடில் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக ஒட்டாமல் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம தட்டிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கேக் ஒட்டாமல். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை வந்து நான் எடுத்துடுறேன். கேக்கை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு.
பாருங்கள் 2 லேயராக இருக்குது பார்த்தீங்களா? கேக் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா? கட்டங்கட்டமாக பிரெட் மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கடையில் தான் நீங்கள் இந்த கேக்கை வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்குவாங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். பஞ்சு போல் கேக் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 2 லேயர் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதே அளவு கொண்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ போல் நீங்களும் கேக் வந்து செய்யலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலேயும் நல்லா சூப்பராக அழகாக பேக் ஆகிட்டு நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் நிஜமாவே கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி கேக் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.